நீங்களும் சம்சாரி, நானும் சம்சாரி. உங்களுக்கு கேரட்டில் கூட்டு பொரியலோட சாப்பாடு. எனக்கு பாருங்க, ஸ்கூல் பையன் டப்பாயில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தயிர் சாதமும் சிப்ஸும். என்ன தயிரையும் கடையில் வாங்கியிருப்பா, சிப்ஸையும் கடையில் வாங்கியிருப்பா. அவள் என்ன வேலை செஞ்சிருப்பா? இந்த தயிரையும் சோத்தையும் இந்த டப்பாயில் கிண்டி போட்டது தான் அவள் வேலை. இதை சாப்பிட்றதுக்கு பேசாமல் ரோட்டோரத்தில் தள்ளு வண்டியாவது சாப்பிட்ருக்கலாம். அதாவது நல்லா இருந்திருக்கும். அண்ணே, நான் உங்களுக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வந்து சாப்பிடுங்க. நல்ல வேலை காப்பாத்துனீங்க. போடுங்க போடுங்க. துவையில அடாடாடாடாடா, இது இல்லை சாப்பாடு. நீங்கள் போன பிரிவில் மணிமேகலையாக பிறந்திருக்கணும். அட்சய பாத்திரத்தை வச்சுக்கிட்டு ரோட்டில் போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு டிஃபனு, லஞ்சு, பாயா, குருமா இதெல்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா சோத்தை பார்த்த உடனே வளர்ற? அண்ணே, நல்ல சாப்பாடு நல்ல சரக்கு மாதிரி சாப்பிட்டோன்னு வைங்க, சும்மா கும்முன்னு இருக்கும். இரு. ஹலோ, மாணிக்கம் தான் பேசுகிறேன். சார், லாரி சர்வீஸில் இருக்கு. நீங்கள் நைட்டு கூப்பிடாதீங்க, காலையில் கூப்பிடுங்க. ஏங்க, கொஞ்சம் பொரியல் வைக்கட்டுமா? வை. மாணிக்கம் பாண்டியன் அனுப்புனாரு. இந்தாங்க, கரெக்டாக எண்ணி வச்சிருக்கேன். சரி. பாண்டியனையும் ஒரு தடவை எண்ணிக்க சொல்லுங்க. அப்புறம் சாயந்தரம் ரசீது கொடுத்து அனுப்பிச்சிட சொல்லுங்க. சரி, வரேன். என்னங்க, அவ்வளவுதானா? போதும். என்னங்க நீங்க நிம்மதியா ஒரு வாய் கூட சாப்பிடலையே? அதான் 2 பேருக்கும் சேர்த்து இவன் வெளுத்து கட்டுறானே. கண்ணு வைக்காதீங்கண்ணே, வயிறு வலிக்கு போகுது. இந்த மாதிரி துண்ணா உனக்கு தான்டா வயிறு வலிக்கும். வாங்க கிருஷ்ணா, உட்காருங்க. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சொல்லுங்க. என் முதலாளிக்கு மெட்ராஸில் 7 ஹோட்டல் இருக்கு. 7 ஹோட்டலுக்கும் காய்கறி சப்ளை பண்ண வேண்டிய வேலை என்னுடையது. இது நாள் வரைக்கும் சிவசாமி காய்கறி கடையில் காய் வாங்கிட்டு இருந்தோம். அது தெரிஞ்ச விஷயம் தானே. நான் கேட்ட கமிஷனுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டா எல்லா ஹோட்டலுக்கும் நீங்களே காய்கறி சப்ளை பண்ணலாம். நேற்று நீங்கள் சொன்னதை நானும் யோசித்தேன். கொஞ்சம் அதிகமாக தான் ஆசைப்படுறீங்க. சரி, பரவாயில்ல. ஆனால் நாளைக்கு இன்னொருத்தன் வந்து அதிகமாக கொடுக்குறான்னு சொல்லி பேச்சை மாற்றக்கூடாது. என்னம்மா நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் எழுதி வேணா கொடுத்துட்டுமா? கமிஷன் விஷயம்லாம் எழுதி வாங்க முடியாது. சரி, பரவாயில்ல விடுங்க. நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் என்ன நம்பணும். கமிஷன் உங்களை தேடி வரும், நீங்கள் ஒன்றும் அலைய வேண்டாம். ரொம்ப சந்தோஷம். வரட்டுமா? ஏன்னா இந்த ஆள் ஏற்கனவே சிவசாமி கடையில் காய்கறியும் வாங்கி கமிஷனும் வாங்கிட்டு இருந்தான். இப்போ இங்கே வந்திருக்கான். அவருக்கும் நமக்கும் ஏற்கனவே பகை இருக்குது. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாதுடா. இந்த ஆளை 1 வாரத்துக்கு முன்னாடியே சிவசாமி கடையிலேருந்து கட் பண்ணிட்டேன். வேற எங்கேயோ வாங்கிட்டு இருந்தான். இப்போ அந்த கடையும் கட்டு. சிவசாமி பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாரு? வேற ஏதோ கடையில் வாங்கிட்டு இருக்கான், அங்கேயும் சரிப்பட்டு வரல, அதான் நம்ம கடைக்கு வந்திருக்கான்னு நினைப்பாரு. அப்படியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. என்னன்னா 7-8 ஹோட்டலுக்கு காய்கறி சப்ளை பண்ணுறது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் விட்டுற சொல்றியா? அப்படியே சிவசாமிக்கும் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் வந்துட்டு போட்டோம் போடா. அதுவும் சரிதான் அண்ணே. கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏங்க, ஏன் அந்த சிவசாமி சார் கிட்ட வம்பு? நம்ம பிசினஸ் நம்ம பார்த்துக்கிட்டா போதாதா? இதை பாரு சரோ, அனாவசியமான பேச்செல்லாம் உனக்கு எதுக்கு? இல்ல, என்னதான் இருந்தாலும் முன்னாடி நமக்கு உதவி செஞ்சவங்க, அவங்க கிட்ட எதுக்கு வம்பு வளர்க்கணும்? என்னது வம்ப வளர்க்குறாங்களா? வந்தமா சாப்பாட்டை கொடுத்தமா போனமான்னு போயிட்டே இரு. அதை விட்டுட்டு இந்த பிசினஸ்ல யோசனை சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நீ செய். எல்லாத்துலயும் மூக்க நுழைச்சா எனக்கு பிடிக்காது.